வணக்கம், வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஐம் ஹரிஹரன். நம்ம ரயில்வேல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸுக்கு இது 5வது வீடியோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது தவறு? கொடுக்கப்பட்டுள்ள உள்ள 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் இப்போல்லாம் சமீப காலமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள், ஆப்ஷனே பெருசாக இருக்கும். ஸோ இதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஒன் வேர்டில் ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஆப்ஷன்ஸே ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சமீப காலமாக. ஸோ இந்த டைப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, பொருளின் துகள்களுக்கு இடையிலான விசை மற்றும் ஈர்ப்பு விசையானது பொருளை பொறுத்து மாறுபடும். இது கரெக்டு. விசை மற்றும் ஈர்ப்பு விசையே பொருளின் துகள்களை பிணைத்து வைக்கிறது. ஒரு பொருள் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ், ஒரு பொருளை நிறைய சின்ன டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்த்தா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல் எல்லாம் சேர்ந்து உருவானது தான் ஒரு பொருள். அந்த பொருளை அப்படி ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொருளாக மாற்றுறது அதோட விசை மற்றும் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. பொருளின் துகள்களுக்கு இடையிலான விசை மற்றும் ஈர்ப்பு விசையானது பொருளை பொறுத்து மாறுபடாது. இல்லை, மாறுபடும். ஏன்னா லிக்விடாக இருந்ததுன்னா அதோட லிக்விட் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய துகள்களோட ஈர்ப்பு விசை வேறு மாதிரி இருக்கும். அதே சாலிடாக இருந்தால் அதோட ஈர்ப்பு விசை வேறு மாதிரி இருக்கும். கேஸாக இருந்தால் அதோட ஈர்ப்பு விசை வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் எது தவறுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான் தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ டி, பொருளின் துகள்களுக்கிடையே விசை செயல்படுகிறது என்பது சரி. நெக்ஸ்ட், இங்கே பாருங்கள், எப்படி 3 விதமான பொருட்களில் அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. மாலிகுல்ஸ், துகள்கள், ஓகே, இதெல்லாம் ரெண்டும் முறையில் சேம் மீனிங் தான். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். சாலிடில் ரிஜிடாக இருக்கும், ஃபிக்ஸ்டு ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபிக்ஸ்டு வால்யூம், ஒரு லைனாக இந்த லைனில் இருக்குன்னா அந்த லைன்லேயே தான் இருக்கும். கரெக்டாக இந்த அளவுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்குள்ளேயே தான் சாலிடில் இருக்கும். எக்ஸ்ட்ரா அங்கங்கே பரவி கிடக்காது. லிக்விடில் பார்த்திங்கன்னா ரிஜிடாக இருக்காது, ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்காது, ஆனால் ஃபிக்ஸ்டு வால்யூம் மட்டும் இருக்கும். ஓகே. கேஸில் ரிஜிடான ஷேப்பும் இருக்காது, ரிஜிடாகவும் இருக்காது, ஃபிக்ஸ்டு ஷேப்பும் இருக்காது, ஃபிக்ஸ்டு வால்யூமும் இருக்காது. அது பாட்டு எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கும். ஒரு 1/2 லிட்டர் கேஸை கொண்டு போயிட்டு ஒரு ரூம் ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணலாம், ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணலாம். லிக்விடை நீங்கள் 6 லிட்டர் எடுத்து ஊற்றி வச்சிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதே ஒரு பாட்டிலில் ஊற்றுனா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். அதே சாலிடை நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் அது என்ன ஷேப்போ, ஒரு 100 கிராம் எடையுள்ள ஒரு இரும்பு துண்டு இந்த சைஸ் தான் இருக்குன்னா அது எங்கே வச்சாலும் அதே சைஸ் தான், அதை தாண்டி மாற போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த பிணைச்சு வைக்கிற அந்த துகள்களோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துலேயும் மாறுபடும். ஓகே. நெக்ஸ்ட், 2024 செஸ் ஒலிம்பியாடில் இந்திய அணியின் விளையாட்டு சாரா கேப்டன் மற்றும் பயிற்சியாளராக விளங்கியவர் யார்? சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, விளையாட்டு போட்டிகளில் அதில் பிளேயிங் 11, இப்போ கிரிக்கெட்டில் கூட சொல்லுவாங்க பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த விளையாடுறவங்களை தாண்டி எக்ஸ்ட்ராவாக சில ஆட்களை கூட்டு போவாங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுல நிறைய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்கள சப்ஸ்டியூட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் என்னென்னா, தேவைப்படும் போது யூஸ் பண்ணாமல் அவங்க ஏற்கனவே பெரிய ஆளாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MS தோனி மாதிரி ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அவரை விளையாட வைக்க வேண்டாம், ஜஸ்ட் அவர் வழிகாட்டுற ஆலோசனை மற்றும் வழிகாட்டியாக மட்டும் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிறதால அவர் கேப்டனாக வச்சுப்பாங்க. ஸோ இதே மாதிரி செஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024 செஸ் ஒலிம்பியாடில் இந்திய அணியின் விளையாட்டு சாரா கேப்டன் மற்றும் பயிற்சியாளராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஸ்ரீநாத் நாராயண். இவர் கொஞ்சம் செஸ்ஸில் ஃபேமஸான ஆள் தான். சரிங்களா. இப்போ இந்த 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பர்டிகுலர்லி நல்லா பார்த்துட்டே வாங்க. ஸ்போர்ட்ஸு, அப்புறம் சினிமா, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, இதெல்லாம் அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின் டாபிக்ஸாக இருக்குது. இந்த டாபிக்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், செம்பின் மின்னார் பகுப்பு சுத்திகரிப்பில் பின்வரும் எலக்ட்ரோலைட்டுகளில் எது பயன்படுத்தப்படுகிறது? விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலக்ட்ரோலைட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த எலக்ட்ரோலிட்டிக் ரீஃபைனிங் ஆஃப் காப்பர்? ஸோ மின்சாரத்தை பயன்படுத்தி காப்பரை ரிஃபைன் பண்ணுறதுல பின்வரும் எந்த ஆப்ஷன் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. காப்பர் சல்பேட் அப்படிங்கிறதா அதுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா. த எலக்ட்ரோலைட் யூஸ்ட் இன் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர் இஸ் அன் அசிட்டிக் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் பண்ணுறாங்க, தூய்மையாக்கம், சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. ஸோ இது கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. ஸோ இந்த டாப்பிக்கை பார்த்திங்கன்னா எல்லோரும் காமனாக படிச்சிருக்க மாட்டோம்.
ரொம்ப ரேராக தான் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் நம்ம என்னென்னா மேக்ஸிமம் இந்த அரிஹந்த் ஆர் லூசன்ட்டில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷன்ஸை பார்த்துட்டு போனாவே போதுமானது. இந்த மின்னாற் பகுத்தல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அந்த எலக்ட்ரோலிசிஸ் சொல்லுவாங்க, அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு போனாவே போதுமானது. ஓரளவுக்கு நம்மளால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட். லெப்ஸா பாரம்பரிய தொப்பி செய்வதில் புகழ்பெற்ற பின்வரும் எந்த கலைஞர் 2024 பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார்? ஆக்சுவலி இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த பத்மஸ்ரீ கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொரு டாபிக் விட்டுட்டேன். அந்த பத்ம அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். அந்த பத்ம அவார்ட்ஸில் யார் யார் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வருஷம் இந்த வருஷம் இப்போ 2025 படிக்க போகிறீங்க அப்படின்னா 2025ல் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் யார் வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன ஃபீல்டுக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் அவங்கள பற்றி அட்லீஸ்ட் ஒரு 2 லைன்ஸாக உங்களுக்கு தெரியணும். அவர் யார் அப்படிங்கிறதுக்காக தெரியணும். இப்போ அஜித் வாங்கியிருக்காரு அப்படின்னா அஜித் குமார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு ஆக்டர் மட்டும் யோசிக்காமல் அவர் ஒரு கார் ரேசர், அவர் ஒரு விளையாட்டு வீரர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி இவருக்கு எதுக்காக இந்த விருது கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒன்லைனாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர்களும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த லெப்ஸா பாரம்பரிய தொப்பி செய்வதில் புகழ்பெற்ற ஒரு கலைஞருக்கு 2024 பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னு கேட்டால் ஜோர்டன் லெப்ஷா. இந்த லெப்ஷா அப்படிங்கிறவர் சிக்கிம் மாநிலத்தை சார்ந்தவர். சிக்கிம் இந்த இருக்கு இல்லைங்களா, இதான் அந்த லெப்ஷா தொப்பி. இதை செய்யறது தான் அவர் புகழ்பெற்றவர். பாரம்பரியமான தொப்பி இது சிக்கிமில். நெக்ஸ்ட், 10 மீட்டர் நீளமுள்ள செம்பு கம்பியின் மின்தடை 6 ஓம் எனில் 5 மீட்டர் நீளமுள்ள செம்பு கம்பியின் மின்தடை என்ன? இந்த மின்தடை, ஒரு பொருளின் மின்தடைக்கான ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது. R = ρ L/A. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதில் R அப்படிங்கிறது மின்தடை, ரோ அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் செம்பு அப்படின்னா அந்த செம்போட மின்தடை. சரிங்களா? இப்போ மின்தடை, இந்த R மின்தடைங்கிறது ஒரு கடத்தி செம்பில் உருவாக்கப்பட்ட 5 மீட்டர் அல்லது 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு பொருளோட மின்தடை அப்படின்னு நம்ம ஆரை சொல்லலாம். நம்ம எவ்வளோ நீளத்துக்கான பொருளுக்கு தேவையோ அதை வந்து மின்தடைன்னு சொல்கிறோம். இதே ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மின்தடை எண்ணு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரெசிஸ்டிவிட்டி அது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. செம்புக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இரும்புக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா? இது ஒரு கான்ஸ்டன்ட், ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடும். எல் அப்படிங்கிறது லென்த்து, ஏ அப்படிங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த கடத்தியோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது ஒரு கடத்தி அப்படின்னா இந்த லென்த்தை சொல்கிறது எல், இந்த பிரெத்தை சொல்கிறது ஏ. இது வந்து எந்த பொருளால் ஆச்சோ அந்த பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இரும்புன்னு அப்படின்னா இரும்புக்குன்னு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், அந்த ரெசிஸ்டிவிட்டி தான் ரோ. இப்போ நம்ம இவ்வளோ நீளம் இருக்கக்கூடிய ஒரு செம்பு கம்பியோட மின்தடையை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா R = ρ L/A. இதில் அப்போ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, R மின்தடை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல். ஒரு பொருளோட நீளத்திற்கு நேர்த்தகவு. ஒரு பொருளின் மின்தடையானது அப்பொருளின் நீளத்திற்கு நேர்த்தகவு, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன மீனிங்னா, லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். லென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பாருங்கள். நம்ம 10, இப்போ கொஸ்டின் என்ன, 10 மீட்டர் நீளமுள்ள செம்பு கம்பியோட மின்தடை 6 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்? அப்போ 5 மீட்டருக்கு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் வந்து ஒரு 1 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரெசிஸ்டிவிட்டியும் 1 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 10 மீட்டர் அப்படிங்கிறது 5 மீட்டராக குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு 1 R அல்லது R அப்படின்னு இருந்தது, இங்கே 0.5 R மாறுமா? ஏன்னா லென்த்து பாதியாக குறையுது, ரெசிஸ்டிவிட்டியும் பாதியாக குறையும். அப்போ ஆன்சர் இதுக்கு ஏ, 0.5 R ஓம் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, காந்தபுலத்தில் மின்சாரம் கடத்தும் கடத்தி அமைப்பினை பயன்படுத்தாத கருவி எது? என்னென்னா,
கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, 2 காந்தம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் ஒரு மோட்டாருக்குள்ளே மோட்டார் இந்த மாதிரி வட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நீள்வட்டமாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 காந்தம் இருக்கும். அது மின்காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்சாரம் செலுத்தும் போது மட்டும் காந்தமாக செயல்படும் காந்தங்கள் 2 பக்கம் மோட்டாருக்கு 2 பக்கமும் ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கு நடுவில் காயில் கட்டி ஒரு சாஃப்ட் மாதிரி ஒன்று இருக்கும் சரிங்களா, ஒரு சுற்றுறதுக்கு உள்ள ஒன்று இருக்கும். அந்த காயில் கட்டப்பட்ட அந்த உள்ளக்கூடிய உள்கூடு வந்து பார்த்திங்கன்னா அதன் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது அது சுற்ற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்தை கடத்தும் ஒரு கடத்தி இந்த வழியாக மின்சாரத்தை அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐ அப்படிங்கிற மின்சாரத்தை அனுப்புகிறோன்னா இதை சுற்றி ஒரு காந்த விசையை உருவாக்கும். மின்சாரத்தை கடத்தும் ஒவ்வொரு கடத்தியும் அதை சுற்றி ஒரு காந்த விசையை உருவாக்கும். அப்போ ஒயர் நம்ம வீடுகளுக்கு அந்த இபி போஸ்ட் வழியாக ஒயர் வருது இல்லைங்களா, கரண்ட் ஒயர் வருது இல்லைங்களா, அதில் காந்தபுலம் உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா உருவாகும். அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் உருவாகும், ரொம்ப உருவாகாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும், ரொம்ப ஒரு மினிமம் டிஸ்டன்ஸில் மட்டும் உருவாகும். ஸோ அந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் இந்த மோட்டார் சுற்றுது. ஏன் அப்படின்னா, இந்த வழியாக நம்ம கரண்ட் அனுப்பும்போது இதில் வந்து ஒரு காந்தபுலம் உருவாகுது. இந்த காந்தபுலத்தை வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு காந்தபுலம், இதில் ஒரு காந்தபுலம் இருக்குது இல்லைங்களா. அப்போ மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். இங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற அந்த ஃபோர்ஸை அடிப்படையாக வச்சு இப்போ இது வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே இது ஒரு காந்தபுலத்தை உருவாக்கியிருக்கும், 2 பக்கம் வச்சிருக்கக்கூடிய காந்தங்கள் ஒரு காந்தபுலத்தை உருவாக்கியிருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கியிருக்கும். இப்போ இந்த கடத்தின் வழியாக சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கடத்தின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது அது ஒரு காந்தபுலத்தை உருவாக்கும். அப்போ அது ரெண்டும் வந்து அப்போஸ் பண்ணும்போது வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எதில் வந்து பயன்படுத்தலை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொடுக்கப்பட்டதுல எதில் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, மின் மோட்டாரில் சேம் கான்செப்ட். மின் விசிறி அது ஒரு மோட்டார் தான், மோட்டாரை நம்ம வேறு ஒரு வகை அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். மின்னியற்றி எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் அதுவும் சேம் தான், மின் மோட்டாரோட ரிவர்ஸ் வடிவம் அது. அடுத்து மின் வெப்பமூட்டி, இது வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நம்ம ஹீட்டர்னே சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, காயில் வச்சு இந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பக்கெட்டில் போட்டு வயரை கனெக்ட் பண்ணி பக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மின் வெப்பமூட்டி எலக்ட்ரிக் ஹீட்டர் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் அடிப்படையில் செயல்படாது. ஸோ ஆன்சர் டி, எலக்ட்ரிக் ஹீட்டர். நெக்ஸ்ட், ஈவே பில் மற்றும் மின் ரசீது முறைகளில் 2 அடுக்கு பாதுகாப்பு முறையை 2023 கொண்டு வந்த நிறுவனம் எது? 2023 விச் இன்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்டட் 2-factor authentication ஃபார் ஆல் இவே பில் அண்ட் இன்வாய்ஸ் சிஸ்டம். 2-factor authentication சிஸ்டம்னா என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம மொபைலில் ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்லிப் வச்சுருப்போம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இல்லாட்டினா வந்து வேறு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அல்லது இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஜிபே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜிபே ஓப்பன் பண்ண அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோம்னாவே ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், வச்சா தான் ஓப்பன் ஆகும். அடுத்து அதுக்குள்ளே போய்ட்டு அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அங்கே நீங்கள் ஒரு பின்கோடு மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுருப்பீங்க, 6 டிஜிட் பின்கோடு, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதுதான் 2-factor. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டர் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உள்ளே என்ட்ரு ஆகிடுறீங்க, ஃபஸ்ட்டு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டரு உள்ளே போய்ட்டு ஒரு 6 டிஜிட்டில் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுறீங்க இல்லைங்களா, அது 2-factor. அப்போ இந்த மாதிரி 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் சிஸ்டமை 2023 கொண்டு வந்த அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிஐசி. இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிபிடிடினா என்னது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இது நேரடி வரி அகல் ஆணையம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வருமான வரி, சொத்து வரியெல்லாம் நேரடி வரி. இன்டைரக்ட் டாக்ஸ்னால் என்னது, பொருட்களை உற்பத்தி செய்கிறது மூலமாக நம்ம அதை பொருட்களை வாங்குறது விற்கிறது மூலமாக செலுத்தக்கூடிய வரி வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். அடுத்து செபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையம். அடுத்து ஆர்பிஐ, உங்களுக்கு தெரிஞ்சது தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட வங்கி அமைப்பின் கட்டுப்பாட்டாளர் இவர் தான், தலைமை வங்கி, இந்தியாவின் தலைமை வங்கி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி, சரிங்களா. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஆனால் ரொம்ப ப்ராமினெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க. ரொம்ப டெப்த்தாக போய் கரண்ட் அஃபேர்ஸில் இது என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டு அப்போல்லாம் கேட்கல. ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பேசிக்காக தான் கேட்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எந்த ஒரு மெட்டீரியலில் படித்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் படித்தா போதும். மேலே டாபிக் கொடுத்துருப்பாங்க, கீழே இன்ட்ரோ மாதிரி ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இதை மட்டும் படித்தாவே போதும். அவன் ஃபுல்லாக நிறைய பேராக கொடுத்தா கூட அதெல்லாம் படிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு 4 லைன் அளவுக்கு என்ன வாட் இஸ் வாட்னு படித்தாலே கரண்ட் அஃபேர்ஸை அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
நெக்ஸ்ட் 1968ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்று 2024 பத்மபூஷன் விருது பெற்ற இந்திய பரதநாட்டிய கலைஞர் மற்றும் திரைப்பட நட்சத்திரம் யார்? ஸோ இவங்க 1968 பத்மஸ்ரீ வாங்கிட்டாங்க, 2024 பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க. இவங்க பரதநாட்டிய கலைஞர் மற்றும் திரைப்பட நட்சத்திரம். இவ்வளோ ஹிண்ட் கொடுத்துட்டா யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மாலா. ஸோ இவங்க தான் வந்து 1968 இந்த பத்மஸ்ரீயை வாங்கி 2024 பத்மபூஷனையும் வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர் மற்றும் திரைப்பட நட்சத்திரம். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. ஹிந்தி கிட்டத்தட்ட 1970s 60s 70s வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட அந்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற மாதிரி அந்த விமன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. 1960s 70s இவங்க தான் விமன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அடுத்து பத்மா அவார்ட்ஸ். பத்மா அவார்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1954 முதன் முறையாக துவங்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கியவர்களுக்கு, அதுவும் பப்ளிக் சர்வீஸ் செஞ்சவங்களுக்கு இந்த விருதுகளை கொடுக்குறாங்க. 3 கேட்டகரிஸ் இருக்குது. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இதில் பத்ம விபூஷன் அப்படிங்கிறது பெருசு, அடுத்து பத்மபூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா பத்மா அவார்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டரால் ஒவ்வொரு வருஷமும் அதாவது உருவாக்கப்படும். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1978 79 மொரார்ஜி தேசாய் பீரியட்லேயும் 1993 97 அந்த 93லேருந்து 97 வரைக்கும் இந்த பீரியட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா? இடைக்காலமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க 2 வாட்டி. இது முதல் வாட்டி, இது 2வது வாட்டி. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் அதிகபட்சம் எவ்வளோ பேர் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 120 பேர் கொடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 120 மெம்பர்ஸ் கொடுக்கலாம். அதனால தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் இந்த 3ஐயும் சேர்த்து 100 பேருக்கு மேலே தான் அவார்ட்ஸே கொடுப்பாங்க. ரொம்ப கம்மியான கொடுக்க மாட்டாங்க, 100 பேர் அந்த அளவுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோ பெரிய நம்ம படித்து யார் எதுக்கு வாங்கினாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. அடுத்து செப்டம்பர் 17 2024 அன்று போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ NCB அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோவோட டைரக்டர் ஜெனரலாக DGயாக யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? அதாவது 2024 17 செப்டம்பர் அன்னைக்கு யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் கார்க் அப்படிங்கிறவர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இப்போவும் இதுக்கு DGயாக இருக்கார். ஓகே, ஸோ அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ணுவோம். அப்பாயின்மெண்ட்ஸ் ஹூஸ் ஹூ, அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சில இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா DGயை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. அசாம் ரைஃபிள்ஸ், இந்த சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆயுதப்படைகள் இருக்குது இல்லைங்களா, அவங்களோட DGஸ்லாம் அப்பப்போ மாறிட்டே இருப்பாங்க, கேட்பாங்க. நிறைய சேர்மன்ஸ் SEBI, RBI இவங்களுக்கு இதெல்லாம் நிறைய சேர்மன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. SBIயோட சேர்மன் யார், அதெல்லாம் பேங்கிங் எக்ஸாமில் கேட்பாங்க. பட் சம்டைம்ஸ் இதுலேயும் கேட்பாங்க. ரயில்வே சம்மந்தப்பட்டதில் டிவிஷன் மேனேஜர் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் கிடையாது, ரீஜனல் மேனேஜர் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் டாப் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ரயில்வேஸில் அதே மாதிரி 17 மண்டலங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 17 மண்டலங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரயில்வே ஜோன்ஸ் அது தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளில் எவை சூழலியல் அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ரிலேட்டட் டு எக்கோசிஸ்டம்? ஃபஸ்ட்டு, இட் கன்சிஸ்ட் ஆஃப் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் கம்பரைசிங் லிவிங் ஆர்கனிசம்ஸ். கரெக்ட். ஒரு சூழலியல் எக்கோசிஸ்டம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம ஒரு குளம் எடுத்துக்கோமே. குளம் இருக்குன்னா என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு மண் இருக்கும், ஒரு பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு தரை பரப்பு இருக்கும், அது மண்ணால் ஆனது. அதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும், ரைட்? அதுவும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று இன்ட்ராக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இது 3ம் சேர்ந்தால் தான் உயிரினங்கள் வாழ முடியும். சரிங்களா? ஏன்னா இது 3த்துக்கும் உயிர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மண், நீர், வாயு உயிர் இருக்கா? இல்லை. இது அபயோட்டிக் காம்பனண்ட். அடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாசிகள், பாக்டீரியாக்கள், மீன்கள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயோட்டிக் காம்பனண்ட். லிவிங் ஆர்கனிசம் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தாவரங்கள்லாம் கூட வளர்ந்துருக்கும். இது எல்லாமே லிவிங் ஆர்கனிசம். இது எல்லாத்தையும் பயோட்டிக் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது பயோட்டிக் காம்பனன்ட்ஸை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ட்ரூ. அடுத்து, ஆல் க்ரீன் பிளான்ட்ஸ் அண்டு செர்டைன் பாக்டீரியா ஆர் ப்ரொடியூசர்ஸ். கரெக்டு. பாக்டீரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா சில வகை பாக்டீரியாஸ், இந்த சைனோ பாக்டீரியா, அதெல்லாம் வந்து தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும். க்ரீன் பிளான்ட்ஸு தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும். அப்போ இதில் இது ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூ. அடுத்து, டீகம்போசஸ் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் இன்டு சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். கரெக்டு. டீகம்போசஸ் அப்படிங்கிறது சிதைப்பவர்கள். இந்த சிதைப்பவை என்ன பண்ணும்? அழுகி போனது,
இறந்து போன தாவரங்கள், விலங்குகள் இது எல்லாத்தையும் அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து சிதைக்கிற ஒரு வேலையை செய்யும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றுமே சரி. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஸோ இதுதான் ஒரு எக்கோசிஸ்டம். இதில் பாருங்கள், இந்த நீர், மண், இது எல்லாமே வந்து காற்று, இது எல்லாமே அபயோட்டிக். வெளிச்சம், சூரிய வெளிச்சம், டிஸ்டர்பன்ஸு, மாய்ச்சர் எல்லாமே அபயோட்டிக். பயோட்டிக்னா இது தாவரங்கள், இந்த சின்ன சின்ன உயிரினங்கள், அடுத்து வந்து பறவைகள், மீன்கள், இது எல்லாமே பயோட்டிக். ஸோ எக்கோசிஸ்டம்ங்கிறது தான் பயோட்டிக் ப்ளஸ் அபயோட்டிக் ரெண்டும் சேர்ந்தது தான் எக்கோசிஸ்டம். ஒரு முழுமையான சூழலியல் அமைப்பு அப்படிங்கிறதுல ரெண்டுமே இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள்னா கேளுங்க. நன்றி, வணக்கம்.